அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. சரி, இன்னைக்கான எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒண்ணுல சிம்பிளான விஷயங்கள் தான், சில பல எமோஷனலான விஷயங்கள், சில காமெடிகள், இது எல்லாத்தையும் தான் நம்ம கலந்து பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஆரம்பத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளுடைய அக்கா மீராக்காவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு வர்றாப்ல. அதுவும் வந்து அவர் ஒரு மைண்ட்ல ஏதோ யோசனையில வந்தாரு. என்னடான்னு பார்த்தா, நம்ம மீராக்கா வந்து எதுக்காக அவங்க அம்மாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக ஆஸ்பத்திரி வந்தாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க வந்து மீராக்காக்கு தான் பிரச்சனையோ அப்படின்ற மைண்ட்ல யோசிச்சுட்டு வராரா. கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம பிஏ சார் ஆக்சுவலி வந்தாச்சு சார் அப்படின்னா, வந்தாச்சா, ஓகே ஓகே அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. அங்க இருக்கிற முக்கிய தலைகள்கிட்ட பேசலாம் அப்படிங்கறக்காக இவரும் வந்திருக்காரு. அவரும் சரி, அவரோட பிஏவும் சரி, ரெண்டு பேரும் இறங்கி வரும்போது பிஏ வந்து ஆக்சுவலி ஒரு விஷயத்தோட, சார் இது நேத்தே முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் சார், இன்னைக்கு நம்ம சைன் வாங்காம இங்க இருந்து போக முடியாது அப்படிங்கிறாரு. போனா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இவர் டே நேத்து நான் வராதுக்கு காரணம் இருக்குடா, இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து காட்டுறாரு. என்ன அப்படின்னா, அதுல வந்து ஆன்லைன்ல ஆக்சுவலி போஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆன்லைன் நியூஸ்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஏஎஸ் குரூப் எடுக்கக்கூடிய அந்த மினி தீம் பார்க் இருக்குல்ல, அந்த தீம் பார்க் கட்டுறப்ப அதுல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அதனால நிறைய உயிர்கள் சேதமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க பத்தியா, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் நேரடியாக வந்து பேச முடியுமா, எனக்கு சொல்லு பார்க்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால தான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்றாரு. சார் அதெல்லாம் புரியுது, பட் வாங்க நம்ம போய் பேசுவோம், இன்னைக்கு எப்படியா சைன் வாங்கிட்டு தான் சார் போன இந்த டீலை முடிச்சுட்டு அப்படின்னா, சரி வாடா போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இவர் அப்படியே சரி வா போவோம் அப்படின்னு போறாருல. இது என்ன கூத்து தெரியுமா, நம்மளால சும்மா இருக்க வேண்டாம். ஆமா, இந்த டீல் இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்னா நம்ம திரும்ப சியோலுக்கு வேமா போகணுமா அப்படின்னா, சார் ஆமா சார் ஆக்சுவலி நம்ம லஞ்சுக்கு வந்து அங்கே தான் இருக்கிறோம், நான் ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் சார், இந்த டீல் அவங்ககிட்ட பேசி சைன் வாங்கிட்டோம்னா நம்ம அப்படியே கிளம்புறதா, இப்படியே நேரா ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே கிளம்புறாங்க சார் அப்படின்னா, டேய் என்னடா சொல்ற, ஆமா சார் ரொம்ப நேரம்லாம் இல்ல, இன்னைக்கு வந்து டின்னருக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இன்னும் ஏன்டா அவ்வளவு அவசரம் சார், என்ன சார் சொல்றீங்க, ஒரு இல்ல ஏன் இவ்வளவு வேகம்னு கேட்டேன். சார் என்ன சார் விளையாடுறீங்களா, ஆக்சுவலி நமக்கு அங்க நிறைய வேலை இருக்கு, இதை வேகமா முடிச்சுட்டு போகணும் அப்படின்னோடனே அப்படியே பாக்குறாரு. அப்படியா சார், ரைட்டு வா போவோம் அப்படின்னு இவர் அப்படியே பாக்குறாரு. என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு இவங்க பார்த்தா கடைசியில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. அப்ப கூட வந்து நம்ம பிஏ தான் பேசுறாரு, இவர் எதையும் அவ்வளவு பேசுறது இல்ல. நம்ம பிஏவும் ரொம்ப தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு, இந்த டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டது அப்படின்னா, ஐயோ நாங்க தான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும், எவ்வளவு பெரிய கம்பெனி, அதுவும் எங்க கிராமத்துல தீம் பார்க் கட்டணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க, அப்படிங்கிறப்போ நாங்க எங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும்ல, கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்க சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இவங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க, ஆனா இதுக்கப்புறம் இவங்க ஒரு கூத்து பாப்பாங்க பாருங்க. ஆக்சுவலி சார் நீங்க இன்னைக்கே வந்து சியோல் போறீங்களா அப்படின்னு, ஆமா அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு, இல்ல ஆக்சுவலி இன்னொரு 2 நாள் இருந்துட்டு கூட போலாம்ல, ஏன்னா இங்க வந்துட்டு அப்படியே அப்படின்னா என்னப்பா அப்படி சொல்லுவாரு அப்படின்னு, இல்ல சார் ஆக்சுவலி வந்து நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க, சோ திரும்ப எதுவும் ரீமேரேஜ் பண்ண போறீங்களா அப்படின்னு. என்னது ரீமேரேஜா, இப்ப சும்மா இருக்காம நம்ம மீரா அக்காவை வேற இழுத்து விட்டுறாங்க. அவர் வந்து கேட்கிறாரு, சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, அவரு இல்லப்பா இப்போதைக்கு இல்லங்கிற மாதிரி சொல்ல. ரொம்ப டக்குன்னு இன்னொருத்தர், இல்ல இருடா சார் வந்து என்ன கொஞ்சம் கூட யோசிக்காமலா இருப்பாரு, இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணி அது எவ்வளவு வந்து அவருடைய லைஃப்ல பாதிப்பை ஏற்படுத்திருக்கோம், அதுவும் இல்லாம அந்த பொண்ணு சரியில்லடா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா நடந்துருப்பாடா, பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டா, ஆம்பளை மாதிரியே நடந்துகிட்டு இருப்பா, சோ அதனாலதான் சாரும் வேணான்னு சொல்லி விட்டு விலகிட்டாரு. என்ன சார் கரெக்ட் தானே அப்படின்றப்ப, இல்ல எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க. அவங்களும் சார் சும்மா இருங்க சார், நீங்க சொல்லலனாலும் எங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியும் சார், அதுவும் இந்த மீரா பொண்ணு இருக்குதே எல்லாருக்கும் மூத்தவ சார், ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே கொஞ்சம் அந்த ரக்கட்கள் மாதிரி நடந்துகிட்டே இருப்பா சார், அதனாலே வந்துட்டு ஃபேமிலி சிச்சுவேஷன் போறதுக்குலாம் அவ ஏத்த பொண்ணு இல்ல சார், அது வந்து கல்யாணம் குடும்ப குட்டிலாம் இருக்க மாட்டா சார், அவ எப்பயும் சிங்கிளாவே இருக்கன்னு நினைப்பா சார், அதனாலதான் வந்து இப்படி இருப்பா, கொஞ்சம் ரகட்கள் தான் தெரியும். நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க, அதனால இன்னொரு கல்யாணம் பண்றது கூட நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவர் வந்து அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனாரு, ஆனா இந்த மீரா இருக்காளே, மீரா இவ என்ன பண்ணிருக்கா, டிவோர்ஸ் வேணுங்கிறதுக்காக இவரை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கா, எப்படியோ டார்ச்சர் பண்ணி தான் அவர் டிவோர்ஸே வாங்கியிருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்மால அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. ஆஹா இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறுத்துங்கடா, உங்களுக்கு அவளை பத்தி என்னடா தெரியும், ஒருத்தரை பத்தி தெரியாம பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு, அவளா ஒன்னும் டிவோர்ஸ் கேட்டு போலடா, நான் தானே டிவோர்ஸ் கொடுத்தேன், அது எதுக்கு தெரியுமா, சில பல காரணங்களால நான் டிவோர்ஸ் கொடுத்தேன்டா. ஆக்சுவலி இவர் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காரா, நம்ம பிஏவும் பாக்குறாரு, ஆஹா நம்மால கோவப்படுறாரா, சூப்பரா அப்படிங்கிற வரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவங்களும் சார் இல்ல சார் வந்து சார் நிறுத்துங்களா, ஆக்சுவலி உங்களுக்கு என்னடா தெரியும் வந்து மீராவை பத்தி, சொல்ல போனா மீரா உங்க ஊர் பொண்ணு தான்டா, உங்க ஊர் பொண்ணு, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்தவ, அவளே இப்படி தப்பா பேசுறீங்களா, அதுவும் எக்ஸ் ஹஸ்பண்ட் முன்னாடி இப்படியா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் காட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு. நம்ம பிஏக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வேற அடக்க முடியல. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவரும் வந்துட்டு போங்கடா, உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரா. டக்குனே அந்த இடத்துல நம்ம பிஏ சார் வெயிட் பண்ணுங்க சார், அவசரப்படாதீங்களா, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பிஏ பாக்குறாரு, ஐயோ இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணலையா, போச்சுரா அப்ப இன்னும் நாளாகுமே அப்படின்னு. ஏன்னா தலைவருக்கு பிளானே அதுதான், இங்க இருந்து கொண்டாட்டி இருக்காளா, அதனால வந்து எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாம் முடியறதுக்குள்ள ஒய்ஃப் எப்படியாவது வந்து கரெக்ட் பண்ணிருன்னு பாக்குறாரு. சோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் சின்ன வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம மீராக்கா அதே நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது காதை குடஞ்சுக்கிட்டே, ஆமா என்ன இன்னைக்கு திடீர்னு வீடு ரொம்ப
ரொம்ப அமைதியா இருக்கே அப்படின்றாங்களா. அதே நேரத்துல பாக்குறாங்க, ஆமா நம்ம வீடு எப்பயும் சில நேரத்துல இப்படிதான் இருக்கும், சில நேரத்துல பூகம்பம் அடிச்ச மாதிரியே இருக்கும், இப்போதைக்கு அமைதியா இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதான் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நம்ம தாராவும் ரூம்ல தனியா தான் இருக்காங்க. சோ அந்த பெட்டுக்கும் ஜன்னலுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுல பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, அந்த பெட்ல உட்கார்ந்துகிட்டே அப்படியே ஒரு மாதிரியா ஜன்னலை எட்டி பாக்குறாங்க. என்னடா விஷயம் பார்த்தா ஒண்ணு இல்லைங்க, நம்ம தலைவர் ஹீரோ வந்துட்டு வேலைக்கு போயிட்டாரா போகலையா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலைக்கு போயிட்டானா இல்லையா, இல்ல இருக்கானா, எதுவுமே தெரிய மாட்டேங்குதே, ரொம்ப அமைதியா இருக்கேன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனை பத்தி புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. ஆக்சுவலி தூங்கல, படுத்துறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோனிக்கு ஒரு போன் வர, அவங்களும் போன் எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னீங்க, சரி எனக்கு சரியா கேட்கல, யாரு நானா அப்படின்றாங்க. ஒன்னும் இல்லைங்க, அவங்க வந்துட்டு ஆக்சுவலி அந்த இதுல செலக்ட் ஆயிருப்பாங்க, அவங்க அப்ளிகேஷன் வந்து ஓகே பண்ணிருப்பாங்க, அதுக்கு தான் இந்த போன் கால். அப்படியே கட் பண்ணி இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பார்த்தா துரை ரொம்ப ஜாலியா உட்கார்ந்து காஃபி போட்டுட்டு இருக்காரு. இதை மனோஜ் விக்கி ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம விக்கி மனோஜ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதுல கூட நம்ம விக்கி தான் சொல்றாரு, டேய் இவன் வந்து என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கான், அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாருன்னு சொன்னா. ஆக்சுவலி இவன் யூஸ்வலா அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்துனா கவலைப்படுவான், பட் இப்போ என்னடா திடீர்னு சந்தோஷமா இருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மச்சான். நம்ம மனோஜும் என்னடா சொல்ல வர அப்படின்றப்ப நம்ம விக்கி சொல்றாரு, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இவன் ஒருவேளை எப்படா இவங்க அப்பா வீட்டை விட்டு துரத்துவாரு, எப்படா நம்ம லவ்வர் கூட ஒண்ணு சேரலாம் நினைச்சுட்டே இருந்திருப்பான் போல இருக்கடா, அதனாலதான் இப்பவும் பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கான், வீட்டை விட்டு வெளியே துரத்தவும் கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்ல பாரு மூஞ்சில அப்படின்றப்ப, அவன் எதுக்குடா வருத்தப்படணும், அவனுக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுங்கிற சந்தோஷத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோவும், டேய் உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு, சேச்சா எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரியே தலையாட்டுறாங்க. அதே போல இங்க பாக்குறாங்க, டேய் இதுக்கு மேல இங்க நின்னோன்னு வச்சுக்கோங்க, காஃபியை போட்டு இங்க வந்து நம்மளை போட்டு தாலி இருக்க போறேன், வா ஓடிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆறாங்க. நம்ம ஹீரோ பாருங்க அப்படி சிரிச்ச முகமா சந்தோஷமாவே வர்றாப்ல, அப்படியே வந்துட்டு அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அங்க இருக்கிற மேகசினையும் பாக்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவருடைய மேனேஜர் வந்துரு, தம்பி அப்படின்னு, சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லப்பா, நம்ம கமிஷனர் வந்திருக்காரு, அவரு நீ பாக்கணுமா, வா போவோம் அப்படின்னு சொல்லி அங்க இழுத்துட்டு போய் நிப்பாட்ட வச்சுறாங்க. அங்க பார்த்தா ஏதோ அப்பாவி மாதிரியே நிக்கிறாரு. பார்த்தா கரெக்டா ஒரு கமிஷனர் பேசுறாரு, ஏப்பா நீ தானப்பா அது இந்த ராஜ்குமார்? ஆமா சார். சரி ஆக்சுவலி வந்துட்டு உன்னை பத்தி நல்ல நியூஸ் இருக்கு, கெட்ட செய்தி இருக்கு, இதுல எதை ஃபர்ஸ்ட் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறாரு. இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் நல்ல செய்தி அவ்வளவா விரும்புறது இல்ல சார், அதனால நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லிருங்க அப்படின்னு. ஓகே அப்ப சொல்றேன், அது ஒண்ணும் இல்லப்பா, கமிஷன்ல பேசினது அது போக பர்சனலா நான் ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தேன், உன்னோட அந்த வெதர் ரிப்போர்ட்டிங் டெக்னிக் இருக்குல்ல, அதாவது எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா சொல்லிடுறியா, அதனாலயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதான் உனக்கு ஒரு ஆஃபர் தரலான் இருக்கோம் அப்படின்றப்ப, சார் என்ன ஆஃபர் சார்? நம்ம ஹீரோவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, சார் ஆக்சுவலி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல, என்ன எதுவும் வேலையை விட்டு தூக்குற மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்னா, சே அதெல்லாம் இல்லப்பா, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றாரு. இவர் கேட்டோன்னு, என்னது ப்ரமோஷனா சார், எதுவும் பிராங்க் பண்ணலையே, சே அதெல்லாம் இல்லப்பா, நான் எதுக்குப்பா உனக்கு பிராங்க் பண்ண போறேன், உண்மையிலே உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். சார் என்ன ப்ரமோஷன் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் அப்ப சொல்றாரு, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இனிமே உன்னுடைய வெதர் ரிப்போர்ட் எல்லாமே கன்சிடர் பண்ணப்படும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உன்னோட வெதர் ரிப்போர்ட்டுக்கு தான் கொடுக்கப்படும், ஏன் அப்படின்னா நீ ஓப்பன் மைண்டடா இருக்க, சோ அதுதான் எங்களுக்கு தேவை, உன்னுடைய கணிப்பு ஓரளவுக்கு இல்ல ரொம்பவே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்குது, அதனால உனக்கு இந்த சான்ஸ் எல்லாம் தரும், அது போக வந்து உனக்கு எல்லா அத்தாரிட்டியும் தரப்படும் இந்த ஆபீஸ்ல அப்படின்றாரு. சோ மேனேஜருக்கு ஒரு பக்கம் பயம், எங்க நம்ம பதவியை பறிச்சிருவாயிலோ அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்க, அட புரியலையா, இருடா சார் திடீர்னு எதுக்கு சார் இந்த முடிவு அப்படின்னு கேட்கிறாரு. அதுவா இப்ப எடுக்கலனா வேற எப்ப இருக்கிறது அப்படிங்கறனால யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்றாரு. சார் என்ன சார் புரியல, அது ஒண்ணும் இல்லப்பா, இவன் வந்து எப்பயுமே அந்த வெதர் ரிப்போர்ட் எடுக்கிறப்ப அது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கன்சிடர் பண்றானா, அப்படி கன்சிடர் பண்றப்ப அது எல்லாத்தையும் நேரடியா கமிஷனரான என்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்துடுறான். சொல்ல போனா இதுவரைக்கும் நம்ம கணிச்ச 19 தவறான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்ட்டா அது கரெக்டா கணிச்சு அனுப்பிச்சதே இவன் தான். சொல்ல போனா டைரக்டா எனக்கே அனுப்பிச்சுட்டான், அதனால எல்லாத்தையும் என்னால அப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்றாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, டைரக்டா அனுப்பிச்சானா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நம்ம மேனேஜர் டக் 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 அப்படிங்கிற மாதிரியே திரும்பி பாக்குறாரு. நம்ம ஹீரோ, எனக்கு ஒண்ணு தெரியாது சார், நான் ரொம்ப அப்பாவி அப்படின்ற மாதிரியே நிக்கிறாரு, பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு. டக்குன்னு அவர் வந்து, ஓகேப்பா இப்ப பேட் நியூஸ் என்னங்கறத சொல்லிடுவோமா, இந்தா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கேட்கறாரு. அவரும் பாக்குறாரு, பார்த்து சார் என்ன சார் சொல்றீங்க, இதுல 5 அலிகேஷன் கொடுத்துருக்கீங்க, என்னமோ நான் உங்களோட போன் நம்பர் வந்து தேவையில்லாம அதை ஹேக் பண்ணி எடுத்த மாதிரி சொல்லியிருக்கீங்க சார், ஆக்சுவலி உங்களோட போன் நம்பர் வந்துட்டு உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு, அது எடுக்கிற ஒன்றும் பெரிய இல்லீகல் கிடையாது, லீகலா தானே சார் நான் எடுத்து கால் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லாம சில கம்ப்ளைண்ட்ஸ்க்காக நான் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணிருக்கேன், சில விஷயத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் கால் பண்ணிருக்கேன், அந்த வெதர் ரிப்போர்ட் வந்ததுனால தானே நிறைய பேர் காப்பாற்ற முடிஞ்சது, நான் நல்லதானே சார் பண்ணிருக்கேன், இதெல்லாம் என்னால ஏற்றுக்க முடியாது சார் அப்படின்றாரு. ஏய் நல்லா படிச்சு பாடுறா, ஏன்டா அவசரப்படுற அப்படின்னு மேனேஜர் சொல்ல, அப்பதான் கவனிக்கிறார் ஆக்சுவலி வந்துட்டு அவருக்கு அத்தாரிட்டிஸ், அதாவது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் போறதுக்கான அத்தாரிட்டிஸ், அது போக வந்து மேலிடத்துல பேசுற அத்தாரிட்டிஸ், இது எல்லாமே கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது போக ப்ரமோஷனும் கொடுக்குறாங்க. சோ இதனால என்ன ஆகும், சேலரி உயர்வு வரும், சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய மொத்த ஆபீஸுக்கும் இவருக்கு எல்லா இடத்துலயும் போய் வர்றதுக்கு அத்தாரிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, அந்த அத்தாரிட்டிஸோட பிளஸ் என்ன அப்படின்னா, இவர் நினைச்சா எல்லா இடத்துக்கும் டைரக்டா போலாம், இல்ல அப்படின்னா ஆள் வச்சு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் அதுல போட்டிருக்கோம். சோ இதெல்லாம் பார்த்துன்னு அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறார். சார் என்ன சார் இது அப்படின்னு. ஆமாப்பா, நீ செஞ்ச செயலுக்கு உனக்கான பரிசு இதுதான், வெகுமதி இதுதான், சோ இப்போதைக்கு நீ பாக்குற வேலையில நீ பார்க்க தான் போற, ஆனா என்ன ப்ரமோஷனோட பார்க்க போற அப்படின்றாரு. அப்படியே அவரு சந்தோஷப்படுறாரு. சோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினி அங்க நேரா ஆபீஸ் வராங்க.
இங்க நம்ம ஹீரோவோட ஆபீஸுக்கு. பட் அவங்க ஒரு மாதிரி தயங்கி வர்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை பார்க்கணும். அது வேற இல்லாம நேத்து நைட்டு தான் கிஸ் அடிச்சிருக்காங்க. சோ கொஞ்சம் ஒரு மாதிரியா தானே இருக்கும். அவங்களும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாவே வர்றாங்க. பட் அந்த நேரத்துல பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஏய் தாரா நீ எப்போ வந்த வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உள்ள உட்கார வச்சு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அது போக வந்துட்டு அவங்களும் கேட்குறாங்க, டே இங்க என்னடா பண்ற, போய் வேலையை பாடுறா அப்படின்னா, என்னச்சு நீ எங்க ஆஃபீஸ்லேயே நல்ல காஃபி போட்டு தெரிஞ்ச ஒரே நான் தான், அதனால உனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிடு அப்படின்றப்ப அவங்க டே போய் தயவுசெய்து வேலையை பாடுறா, நான் இங்க பாத்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. சரி ஓகே ஆமா நீ சொல்றேன் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போறாங்க. அங்க போகும்போது அங்கிட்டு இருக்கவங்க டே இருடா எங்கடா போற ராஜு, என்னாச்சு மேடம் அந்த தண்ணிக்கேனு மாத்த சொன்னேன், என்னாச்சு தயவுசெய்து மாத்தி விட்டு போ அப்படின்னு. ஆமா நான் ஆக்சுவலி தண்ணிக்கேனு மாத்த சொன்னீங்களா, மறந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அங்கிட்டு போறாரு. ஸோ இவங்களும் பாக்குறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க என்னமா பாக்குற, அவன் ரொம்ப டிசிப்ளினான பையன், சூப்பரான பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. சோ அதே நேரத்துல நம்ம ஹீரோனி கேக்குறாங்க, மேடம் ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் சொல்லுமா, அதாவது வந்து எப்படி இந்த ஒரு போட்டோ நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னே, ஏமா அப்படின்னு, இல்ல இத வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இது இல்ல அப்படின்றப்ப, அப்படி கிடையாது இந்த போட்டோஸ் வந்து எங்களுக்கு விண்டேஜ் வைப் கொடுத்தது, சோ அதனால தான் நாங்க இந்த போட்டோஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னே அவங்க ஓ எஸ் தேங்க்யூ மேடம் அப்படின்றாங்க. சரி ஓகேமா இந்த போட்டோஸ் நல்லா இருக்குது, நீங்க இன்னும் நிறைய போட்டோஸ் எடுக்க வேண்டியிருக்கும், அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் அவுட்டோர்ல வந்து டூர் மாதிரி போங்க, என்ன அங்க போய் வந்துட்டு நம்ம கிராமத்தோட அழகெல்லாம் நீங்க வந்து கரெக்டா போட்டோ எடுத்து அதை வெளிப்படையா கொண்டு வரணும், சோ அதை வந்து இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ஓகே அப்படின்னு, அப்புறம் நீங்க போறதுக்கு வந்துட்டு கூட ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புவோம் அப்படின்னு. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, கூட யாரையோ வர போறாங்கன்னு நினைக்கிறப்ப கடைசியில பார்த்தா நம்ம தலைவன் தான் அனுப்புறாங்களே, என்னடான்னு பார்த்தா அவர் கரெக்டா தண்ணி கேன் பண்ணும்போது ஆக்சுவலி உங்களுக்கு கூட வரக்கூடிய ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜ் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே ஐயோ இவனா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. அப்பாடா எப்படியோ தனியா போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சா, நல்லா பேசிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க வெளியே வரும்போது அவங்க என்னன்னா ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு வராங்க, கில்ட்டியா எனக்கு விசாரிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் வந்து இரு எங்க போற அப்படின்னு, இல்ல இருக்கட்டும் ஆக்சுவலி வந்துட்டு அவங்க தெரியாம சொல்றாங்க, என்னால போட்டோ எடுக்க தெரியும், எனக்கு என்ன பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லா ஸ்பாட்டையும் அப்படின்றப்ப, இல்ல வெயிட் பண்ண, இங்க பாரு நீ எடுத்த பழைய போட்டோஸையும் இப்பயும் வந்து மிக்ஸ் பண்ணாத, ஏன் அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி போன நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாமே இப்போ வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸா மாறிடுச்சு, சோ அதனால அதுல நிறைய பிரச்சனை இருக்கு, உனக்கு நல்ல இடங்கள் நான் கூட்டிட்டு போறேன், நீ வந்து பாரு போட்டோ எடு அப்படின்றாங்க. அவங்களும் ஐயோ என்னடா இவன்ட்டு எப்பரா எஸ்கேப் ஆறாதுன்னு பாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஆக்சுவலி கேட்கிறாரு, ஆமா நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப, பட் நம்ம ஹீரோயினி சொல்லிடுறாங்க, ஆகா எதை கேட்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே கரெக்டா கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து எனக்கு எது ஞாபகம் இல்லடா, நான் போதையில இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நின்று நம்மால ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதோ சாப்பிட்டு இருக்காரு ஹீரோ. நம்ம ஹீரோ கேட்கிறாரு, என்னது ஞாபகம் இல்லையா, சுத்தமா ஞாபகம் இல்லையா உனக்கு, நல்லா யோசிச்சு பாரு நீ என்ன பேசின, ஏதாவது ஒரு ஞாபகம் வரும்ல அப்படின்றப்ப அவங்க ஐயோ இவன் திரும்ப அதையே கேட்கிறானே, இல்லடா சத்தியமா எனக்கு எந்த ஞாபகம் இல்லடா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சுத்தமா ஒண்ணு கூட ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கோ தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது எதுவுமே ஞாபகம் இல்லையா, ஐயோ இவ்வளவு நம்பி நம்ம வேற வீட்டை விட்டு துரத்தமோ வெளியே வந்துட்டோமே, இப்ப நடுத்தருல நின்னு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நல்லா யோசிச்சு பாருமா, சீரியஸா சொல்றியா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகமே வரலடா அப்படின்னு இவங்க சொல்ல அவர் அப்படியே பாக்குறாரு ஹீரோ, ஐயோ தெரியாதரமா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரே ஃபீலிங் கூட இருக்காரு. இங்க பாருமா கொஞ்சம் யோசிச்சு பாருமா, நல்லா திங்க் பண்ணுமா, கண்டிப்பா வரும் அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. அது வந்து ஆக்சுவலி நான் இங்க வந்தேன், ஆனா சரக்கடிக்கு உட்கார்ந்தேன், விக்கி மனோஜ் இருந்தாங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உன்னை பத்தி கூட ஏதோ பெருமையா பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்து சரக்கு அடிச்சு அதுக்கப்புறம் பிளாக் அவுட் ஆயிடுச்சா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அப்படியே சமாளிச்சிடுறாங்க. அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, ரைட்டு தான், அது வந்து என்ன சொல்றது எப்படி சொல்றது தெரியல, அது வந்து நீ என்ன செஞ்ச அப்படின்னு, இல்ல சத்தியமா எனக்கு எதுவும் கேட்கறதுக்கு மைண்ட் இல்ல, என்னை ஆள விட்டு சாமி என்னை ஆள விட்டு அப்படின்னு நேக்க எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள வந்துட்டு சம் போட்டோஸ் நம்மளுடைய ஹீரோயின் ஏற்கனவே எடுத்த அந்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. பட் அதுல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் டிஃபரன்ஸ் இருக்கா, அந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கா, சோ அதெல்லாம் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு இருக்காரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துருவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அப்பதான் வெளியே வராரு. இவரு நம்ம ஹீரோவும் வந்துட்டு நல்லா ஞாபகப்படுத்துமான்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா அவங்க பாத்துறாங்க, சாம்சங் வாடா அப்புறம் எப்படி அந்த நிலம் சாப்பிட்டியா என்னாச்சு அது நிலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அந்த டாபிக் வந்து அவங்க மாத்துறாங்களாமா, அந்த மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஹீரோயினி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி நேக்க எஸ்கேப் ஆயிடுறாங்க, எனக்கு வேலை இருக்குன்னு. பட் நம்ம சாமும் ஹீரோவும் மட்டும் தான் தனியா நிக்கிறாங்க, ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்குள்ளதான் ஒரு சின்ன கோல்டு வார் மாதிரி போய்கிட்டு இருக்கே, அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினி வெளியே வந்தவங்களோ ஐயோ இவ வேற அதையே ட்ரை பண்ண பாக்குறானே, கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கிறான், எப்படியாவது இவன் அதை மறக்க வைக்கிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் சாமும் உட்காந்து பேசும்போது நம்ம சாம் கூட கேட்கிறாரு ஹீரோட்ட, ஆமா ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்னை பாக்குறப்பெல்லாம் எதுவும் பேடா ஃபீல் பண்றியா மச்சி, எதுவும் இந்த அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடா
ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்ல. சோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு ஏக்க சமாளிக்கிறார். ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சாம் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஹீரோயினியை விரும்புறேன்னு சொன்னது. சோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன கோல்டு வார ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனால தான் இப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு அப்படியே பேச முடியாம பேசுற மாதிரியே பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் இல்லடா ஒரு ஆக்வர்டான ஒரு ஃபீல் வருது, வேற மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னே. அப்படியா சரி இந்த அப்படி நீ வச்சுக்கோண்ணே, எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் கிடையாதுடா. ஏன் அப்படின்னா என்னால வந்துட்டு தாராவை நினைக்காம இருக்கவும் முடியல, அதை மறக்கிறதுக்கு நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், என்னால முடியல. ஒருவேளை சப்போஸ் நீ அவளை கல்யாணம் பண்ண அப்படின்னா அப்ப நான் கண்டிப்பா மறக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அது வரைக்கும் நான் அவளை லவ் பண்றதாவே இருந்துட்டு போட்டுமே அப்படின்றான். இதை கேட்கிற ஹீரோவோ டேய் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பத்தாவது நீ வேற ஏன்டா அப்படின்ற மாதிரியே பாக்குறாரு. நம்ம ஹீரோவை கேட்கிறாரு கன்ஃபார்மா தான் சொல்றியா, உன்னால வந்துட்டு அது முடியுமா? ஏன் அப்படின்னா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்தே நீ வந்துட்டு தாராவை மனசால நினைச்சிட்டு இருக்க, பட் நீ சொல்லாம இருந்தாங்கிற விஷயம் எனக்கு தெரியும், பட் அது தாராக்கு தெரியாது. அதனாலதான் ஒன்றையும் கேட்கிறேன், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்றப்ப நம்ம சாம் வந்து இல்ல கன்ஃபார்மா ஒரே விஷயம் தான், நீ லவ் பண்ற, இப்ப நானும் லவ் பண்றேன், ஓகேவா? தாரா யாருக்கு கிடைக்கிறான்னு பார்ப்போம். சோ ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தர் கிடைச்சா யார் மிச்சம் இருக்காங்களோ அவங்க மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டீலிங்கே போடுறாங்க இவங்க. இதெல்லாம் பாவம் நம்ம தாரா கேட்டா அவ்வளவுதான் நொந்துருவா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க வேற புதுசா பிரச்சனை கிளப்புறாளே அப்படின்னு ஆல்ரெடி நம்ம தாராவே வந்துட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணத எங்க இவன் வந்து கேட்டுருவாரோ அப்படிங்கறக்காக எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்க வேற தனியா ஒரு டீலிங் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம தாராவுடைய தங்கச்சி இருக்காளே மீரா, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பாத்தீங்க அப்படின்னா டேய் ரொம்ப பேசுறீங்கடி, முதல்ல சரக்க ஊத்துங்கடி அடிப்ப முடியுன்னு எல்லாம் உட்காந்து ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எப்பயும் போல இந்த பொண்ணுங்க சரக்கு அடிச்சா என்ன பேசுவாங்களோ அது மாதிரி சும்மா ஃபன்னா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு பையன் வர்றான், வந்துட்டு ஹாய் கேர்ள்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க தனியா உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காங்க, உங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க ஓகேனா சொல்லுங்க, நான் எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு. நம்ம ரியாவோ இல்ல வாய்ப்பே இல்ல அப்படி சொல்லும்போது மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் இட்ஸ் ஓகே, இதுல என்ன இருக்கு, ஜஸ்ட் சரக்கு தான் அடிக்க போறோம், இட்ஸ் ஃபன் தான், வாங்க பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஓகே இருங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துடுறேன், நான் ஓடிடுறேன். அவ பாக்குற என்னடி பண்றீங்க, என்னடி நடக்குதுங்க, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்குலாம் கல்யாணம் குழந்தைங்க இருக்கு, என்னடி பண்றீங்க அப்படின்ற கேக்குறாங்க. இது அதுக்காக யாருன்னே தெரியாதவங்க கூட போய் சரக்கு அடிப்பீங்களாடி அப்படின்றப்ப இங்க பாருடா செல்ல குட்டி பாவா, அங்க பாரு சுத்தி பாரு, நம்ம இங்க இருக்க பார்ல யாராவது வந்து சிங்கிளா உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காங்களா, நம்ம மட்டும் தான் சிங்கிளா உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சுத்தி பாக்குறாங்க. அங்க பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியா தான் உட்கார்ந்து இருக்காங்க. பார்த்து இல்ல இந்த ஆட்டத்துக்குலாம் நான் வரல, எனக்கு குழந்தை இருக்கு, எனக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாங்க. பட் இவங்க விட மாட்டாங்க, இருமா உட்காருமா எங்கம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. இப்ப இவங்களும் என்னடி நம்ம என்ன டான்ஸ் ஆடவா போறோம், இல்ல வேற எங்கேயும் இது பண்றோமா, இல்ல விடு பாத்துக்கலாம், ஜாலியா இருக்கலாம், விடு ஃபன்னா இருப்போம் அப்படின்றப்ப அவங்க வந்து இல்ல முடியவே முடியாது, ஆத்தாடி எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்களா இல்லையா? கரெக்டா இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிடறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ராஜேஷ் பையன் எங்கே வந்து நிக்கிறா, டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. பார்த்தா கடைசியில எல்லாம் உட்காந்து ஜாலியா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நம்ம ரியாக்கு தான் ராஜேஷ் ஆல்ரெடி தெரியும்ல, அதனால வந்துட்டு ஜாலியா உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே இதோட இந்த எபிசோடே முடிச்சிடறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நாளைக்கு இதை விட இன்னும் ஃபன்னா போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.